வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆன படங்களோட என்னோட சஜஷன் வீடியோ தான். இதுல மொத்தமா 5 படங்கள் எடுத்திருக்கேன். இந்த 5மே தமிழ் டப்பிங்கோட இருக்கு. 5மே மஸ்ட் வாட்ச் படங்கள் தான். ஆனா எல்லாருமே பார்க்கக்கூடிய படங்கள் கிடையாது. ஒரு சில படங்கள் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னங்கறத நான் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் ஹிட்ஸ் வாட்ஸ் இன்சைட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி த்ரில்லர். அதுவும் 8 பேர் ஆடக்கூடிய கூடு விட்டு கூடு பாயிற கேம் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அண்ட் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு கதையா இருக்கும். ஆல்சோ இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வென் ஈவில் லூக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில இருக்கிற மக்களை ஒரு டீமன் எப்படிலாம் அச்சுறுத்துது, அதனால என்னென்ன பாதிப்புகள் உண்டாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம். இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள் பயங்கர ராவா எடுத்திருப்பாங்க அண்ட் நிறைய கோரி சீன்ஸ் நிறைஞ்ச ஒரு கதையா இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய படம் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. ஒரு ஏஐ சிஸ்டம் ஒரு பொண்ணோட லைஃபை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுது, அதனால என்னென்ன விளைவுகள் உண்டாகுது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம். நிறைய சோசியல் மெசேஜ் நிறைஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் ட்ரபிள் அப்படின்ற ஒரு ஸ்வீடிஷ் மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. தான் செய்யாத தப்புக்காக அக்யூஸ் பண்ணப்படுற நம்ம ஹீரோ தன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்றதுக்காக என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்றாரு அண்ட் டுவர்ட்ஸ் தென் ப்ரூவ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படமும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர விறுவிறுப்பா நகரும் வெல் கனெக்டட் மூவி அப்படின்னே சொல்லுவேன். லாஸ்டா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் மை ஃபால்ட் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு எராட்டிக் த்ரில்லர். அதுவும் ரொம்ப முரணான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் பிளாசம் ஆகக்கூடிய அந்த காட்சிகள் அண்ட் இந்த சீக்வன்ஸை கடத்தின விதம் எல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். பட் இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா வேணா பாருங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கு என்னோட சஜஷன்ஸ். இதை தவிர வேற ஏதாவது படங்கள் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.